வண்டி ஏப்பா போக விட மாட்டேங்கிறீங்க? இருக்கிற பணத்துக்கு எல்லாம் எடு. பணம் என்கிட்ட இல்லையே. ஏன் போய் சொல்ற? இருக்கு. சந்தையில குதிரைகளை வித்து பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டதை நாங்க பார்த்தோம். ஆமா, எழு பணத்தை. வழிப்பறி கொள்ளக்காரங்களா? ஆமா, எழு பணத்தை. இருங்க. வயசானவள் ஆச்சைன்னு பாக்குறோம். கூட பணத்தை. பறிச்சதை திருப்பி கொடுங்க. நல்லா இருக்காது. உதப்ப ராமோ, நீ போடா, நான் பாத்துக்கிறேன். அவங்க கிடக்குறாங்க திருட்டு பசங்க. நீ எப்படிப்பா சரியான சமயத்துல இங்க வந்து சேர்ந்த? ராமு வந்து கூப்பிட்டான். ராமுவா? ராமு நல்ல பேர். உன் பேர் என்னப்பா? பாபு. உங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வாங்கி. ஐயோ, இதுல எதுக்குங்க? என்னுடைய அன்பு இருக்குப்பா. அந்த உள்ளத்துல வைங்க போதும். உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல சத்தியமும் நீதியும் இன்னும் சாகாம இருக்கு. உங்க ரெண்டு பேரும் என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். கர்த்தர் உனக்கு கருணை செய்வார். நான் வரேன் ஐயா. வருக வருக, அக்கிரமத்தை அடக்கும் மசகாய சூரரே வருக, அநியாயத்தை பொறுக்காத அடிதடிக்காரரே வருக, ஆட்டு மந்தை போடும் காட்டு சிங்கமே வருக. என்ன வரவேற்புல ரொம்ப பலமா இருக்கு? பின்னங்காரங்க பொடரியில படுற மாதிரி 3 பேர் ஓடி வந்தானுங்க. என்னன்னு கேட்டேன். கட்டு குடுமி கையில தடியோட ஒருத்த அடியோ அடின்னு அடிச்சான்னு சொன்னானுங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டா அது நீதான். ஆமா, ஏன் அடிச்ச? வழிப்பறி பண்ணானுங்க. வச்சே 4 போராது, 40 வச்சிருக்கணும். நீ சும்மா இருப்பல. மறந்தே போயிட்டேன். ராமு, உன்னை அம்மா உடனே அனுப்பி சொன்னாங்க. ஓடு. அப்பா அம்மாட்ட கல்யாணத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்தா கூரை புடவை ஜருக வெட்டியோட தாலி கட்டவே புரியுதா? உனக்கு அனுமதி கேட்க பயமா இருந்திருக்கும். தாலியை கட்டிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாங்கிற திட்டத்தோட வந்திருக்க. சிவகாமி, யோ பேசாதையா. மருதமலை அருளால இப்பதான் நம்ம 2 பேருக்கும்
நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு. கூரைப்பட்டு எனக்காக ட்ரியோ 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 ட்ரியோ, இந்த குமரி பொண்ணு உனக்காக ட்ரியோ 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 ட்ரியோ. பக்கத்திலே வந்து நில்லுங்க மச்சான், பட்டு வெட்டி இடை கட்டுங்க மச்சான். அக்கம் பக்கம் இங்கே யாருமே இல்லை, வெட்கப்படவும் தேவையே இல்லை. நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு. நீ பிறந்தே எனக்காக ட்ரியோ 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 ட்ரியோ, நான் பிறந்தே உனக்காக ட்ரியோ 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 ட்ரியோ. சிட்டுக்குருவியை கிட்டவாடி உன்னை தொட்டு தொட்டு மனம் விட்டு சிரிப்பேன், வட்டாம்பூச்சி போல வட்டமிட்டே உன்னை விட்டு பிரியாம ஒட்டி இருப்பேன். நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, ட்ரியோ 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 ட்ரியோ. நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, ட்ரியோ 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 ட்ரியோ. நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு. வயலுக்கு ஒரு வரப்பாவே, வாழ்க்கைக்கு நான் துணையாவே. வயலுக்கு ஒரு வரப்பாவே, வாழ்க்கைக்கு நான் துணையாவே. கால நேரம் பார்த்துக்கிட்டு கல்யாணத்தை வச்சுக்குவோம், கால நேரம் பார்த்துக்கிட்டு கல்யாணத்தை வச்சுக்குவோம். மருதமலை முருகனுக்கு மாவிளக்கு போட்டிடுவோம், மருதமலை முருகனுக்கு மாவிளக்கு போட்டிடுவோம். வேலவனை நாம் துதிப்போம், வேண்டியதை அவன் கொடுப்பான். நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு. ட்ரியோ 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 ட்ரியோ. என்னது இது? பாட்டு சத்தம் கேட்டது, பாடுனவங்க ஆள காணமே, ஒருவேளை அசலில் பாட்டா இருக்குமோ? என்னது, ஆடுங்க கூட மனுஷ மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சா? மந்தக்குள்ளதான் ஏதோ மர்மம் அடங்கி இருக்குது, இப்ப கண்டுபிடிக்கிற. அறிவு கட்ட ஆட முதுகுல வந்து முட்டாத. அறிவு கட்ட ஆடுதாம்மா, இல்லன்னா இந்த அநியாயத்தை இவ்வளவு காலம் விட்டு வச்சிருப்பா? யார பார்த்து அறிவு கட்ட ஆடுங்கிற? ஏன்பா நிலத்துக்கு மந்த போட வந்தியா, இல்ல வீட்டுக்கு மாப்பிள்ளாக வந்தியா? அவரை ஒண்ணும் சொல்லாதுன்னு, தப்பெல்லாம் என்னோடதுதான், என்ன மன்னிச்சிருங்க. நீ ஒண்ணும் பேசாத. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மிளகாய் இல்லன்னு தினமும் என்ன சந்தைக்கு அனுப்புதியே, அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் இப்படி ஏதோ தப்பு நடக்குதுன்னு. எத்தனை நாளா இப்படி? அவரு நம்ம நிலத்துக்கு மந்த போட வந்த மறுநாள். ஏன்பா? ஆமாங்க, நான் சிவகாமிய கல்யாணம் செய்துக்கிற உறுதியோட தான் காதலிச்சேன். ஆமாண்ணே, அங்க பாரு, ஜருக வேட்டி கூறப்படவன் சகல ஏற்பாடோட வந்திருக்காரு. அப்படியா? இல்லைங்க, அது எங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். 60ஆம் கல்யாணத்துக்கா? அட பாவி மனுஷா,
நம்ம கல்யாணத்துக்குலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. நீ சொல்ல விட்டதானே? 20ஆம் கல்யாணத்துக்கு நான் ஏங்கிட்டு இருக்கும் போது 60ஆம் கல்யாணத்துக்கு என்னையா அவசரம்? சபாஷ் மாப்பிள, சபாஷ். எதுக்கு? தன்னுடைய கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம அப்பா அம்மாவுக்கு செய்யறதே கடமையா நினைச்சாரு பாரு. அதுக்கு உன்ன மாதிரி கடமை தவறாத ஆளை நம்பி எதையும் செய்யலாம்ப்பா. உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா ஆகாசத்துக்கு மேல 50 அடி தூக்கி வச்சுக்குவேன். பிடிக்கலன்னா 10 அடி தோண்டி கீழே போட்டு புதைச்சிருவேன். எப்படியோ மச்சனனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. குடுக்க நான் எதுக்கு? இதை விடுங்க. நீங்க ஊருக்கு போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை கையோட கூட்டிட்டு வாங்க. நான் இங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிங்க. தங்கச்சி ஏதோ தனியா ஒதுங்கி நிக்கிற உங்ககிட்ட பேசணும்னு சட்டுப்புட்டுன்னு பேசிட்டு சீக்கிரமா அனுப்புங்க. ஏன்னா எனக்கு பசிக்குது. அது வந்துதான் சாப்பாடு போடணும். சீக்கிரமா. கோச்சுக்காத, நான் போயிட்டு வரேன். யோ, போனா வந்தோன்னு வந்துறியா? நான் உன்னே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சரி. நீங்க எங்கடா அந்த பணமும் நகையும் சொல்லு. அது சொல்றியா இல்லையா? அது என்கிட்ட இல்ல. சொல்லுடா உண்மைய. என்கிட்ட இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஐயோ, டேய் பாருங்க, விடுங்கடா. காலே விடுடா. பாலு, வீடு பூரா போய் தேடு. ஐயோ, விடுடா. விடு. நகைகளை கொண்டாந்து கொடுக்க. இல்ல உன்னையும் விட மாட்டேன். ஏங்க, அன்னைக்கு நீங்க சொன்னாலே உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரை நீ கேட்கிற எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அவரை விட்டுடு. எனக்கு இருக்கு. சொல்லிடாதே. ஜானி, வீடு பூரா தேடியாச்சு, எதுவுமே கிடைக்கல. கிடைக்கலையா? இல்ல. ஐயோ, ஐயோ, பாலு, அவரை விட்டுடு. இப்போ சொல்லு. சொல்லு. அவரை விட்டுடு. பாலு, சொல்லு. இல்ல ஜானி, உதனா அவனை. ராமு, நீ போய். அந்த வாயிலான ஜீவனை கொண்டுட்டீங்களே. ஜானி, உன்னை சும்மா விட மாட்டேன். பாவி. ஐயோ. பாலு, கொள்ளையடிச்சத ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கிட்டு நல்ல பையன் மாதிரி ஊர்ல உட்காரலான்னு நினைச்சேன். அந்த ஆசையில தான் மண்ணை போட்டான்ல, அதனாலதான் அவனுக்கு இந்த தண்டனை. ஜானி, நாம எதுக்கும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறதே மேல். ஏற்கனவே போலீஸ் நம்மளை தேட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே. என்னமா இருந்தது? சொல்லுங்கம்மா. என்னம்மா யார் செஞ்சது? சொல்லுங்கம்மா. 2 பேரா? யாருமா உங்க? யாருமா? சொல்லுங்கம்மா.
ராமு 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 உனக்குமா இந்த கதி? அம்மா நான் நடத்த போற கல்யாணத்தை நடக்காம விட மாட்டேன். என் தாய் தகப்பனை இந்த நிலைக்கு ஆளாக்கின பாவிங்க அடியாளம் காட்டு, பழிக்கு பழி வாங்குவேன். இது என்ன பெத்த தாய் மீது சத்தியம்டா, தாய் மீது சத்தியம், தாய் மீது சத்தியம். என்னது இது? ஐயோ பாவம், நாய்க்கு அடிபட்டு இருக்க. எங்க கூப்பிடுது? ஐயோ யாரோ அடிபட்டு கிடக்காங்களே. ஐயோ டேய் ராமா, முனியா, சொத்தா, மெய்யப்பா, ஓடியாங்க ஓடியாங்க, வந்து பாருங்க, யாரோ அடிபட்டு கிடக்காங்க. போதுமாப்பா? போதும். ஏன் ராமு? ராமு அதுதான்ப்பா என்ன கூட்டிட்டு வந்து உன்னை காப்பாத்துச்சு. ஆமா, உன் பேர் என்னப்பா? பாபு. அம்மா, உங்க உதவிக்கு நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லலாம். முதல்ல இத சாப்பிடு. ஐயோ பாவம், சிரமப்படாதப்பா, நானே ஊட்டி விடுறேன். வாயத்தரப்பா. ஏப்பா அழுவுற? இதே மாதிரி எங்க அம்மா எனக்கு பிடிச்ச வத்த குழம்ப வச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விடுவாங்க. அவங்கள நினைச்ச அழுக வந்துருச்சு. அம்மா, நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலன்னா என் சத்தியமே நிறைவேறாம போயிருக்கும். சத்தியமா? என்னப்பா அது? என் தாய் தகப்பன்னு 2 பேரு கொண்டுட்டாங்கம்மா. அவங்கள பழிக்கு பழி வாங்குவேன்னு என் தாய் மீது சத்தியம் செஞ்சுட்டு புறப்பட்டேம்மா. நான் அம்மா, நீங்க ஏன் மாறுறீங்க? செத்து போன தாய்க்காக புள்ள நீ பழி வாங்க போற. உயிரோட இருக்கிற இந்த தாய என் புள்ள பார்க்க கூட வர்றதில்லப்பா. அப்படியா? இப்ப எங்க இருக்காரு? அதாப்பா எனக்கு தெரியல. பெத்த கடனுக்கு உயிர் போற நேரத்துல ஒரு வாய் தண்ணி ஊத்தி கொள்ளி வைக்க என் புள்ள கிடைக்க மாட்டானாங்கிற ஆசையில ஊர் ஊரா அவனை தேடி கடைசியில இங்க வந்து சேர்ந்தப்பா. அம்மா, உங்க நல்ல மனசுக்கு உங்க பிள்ளை நிச்சயமா ஒரு நாள் உங்களை தேடி வருவார். இல்ல உங்க மகனா நான் வரேன்.
இந்த ஒரு வார்த்தையே போதும்பா, போதும்பா. பாபு, நீ போற காரியத்துல வெற்றி அடையணும்னு என் மனசார உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நான் வரேம்மா. ராமு, ராமு, பசியா இருக்காடா? இந்த இடத்துல நான் என்னடா பண்ணுவேன்? ராமு, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். இங்கே இரு. கை தூக்கு மேல, அசையாத. கை தூக்கு மேல. கை தூக்கு மேல. சுட்டுடுவேன், சுட்டுடுவேன், சுட்டுடுவேன். ஏன் சிரிக்கிற? சிரிக்காம எப்படி இருக்கிறது? நீ துப்பாக்கி பிடிச்சிருக்கிற முறை பிடிச்சா சுடாதா? சுடும். என்ன இல்ல உன்னை. பின்ன எப்படி பிடிக்கிறது? எப்படி? என்ன மன்னிச்சிடுங்க. உட்கார். பரவாயில்ல. உட்கார் மேன். என்ன ஏன் மிரட்டின? பசி. சாப்பிடு. எனக்கு இல்ல, பின்ன ராமுவுக்கு. யார் அது? பிறவியில நாய், உறவுல தம்பி. கூப்பிடு. ராமு! சாப்பிடுறாரு. ஏய், நீ சாப்பிடு. என் பசி அடங்க 2 உயிர்கள் தான் வேணும். நீ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. முதல்ல இதை சாப்பிடு. சாப்பிடுமே. சாப்பிடுற ராமு. இப்ப சொல்லுவோம் கதைய. நான் இல்லாத போது 2 பாவிங்க என் தாய் தகப்பதாரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதை கண்ணாரை பார்த்த நம்ம ராமுவை துணை கூட்டிக்கிட்டு தான் பழி வாங்க புறப்பட்டேன். எப்படி பழி வாங்குவேன்? இந்த கத்தியால. துப்பாக்கி வச்சிருக்கிறவன இந்த கத்தியினால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் முடியாது? முட்டாள். ஐயா, எனக்கு சுட கத்து கொடுங்க ஐயா. உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறையா, எனக்கு சுட கத்து கொடுங்க ஐயா. உங்க காலை விழுந்து கேட்கிறேன் ஐயா. நீங்க சரியா சொல்ற வரைக்கும் உங்க காலை விட மாட்டேன் ஐயா. சரி சரி, எழுந்துரு. எல்லாத்தையும் கத்து கொடுக்குறேன். முதல்ல வீட்டுக்கு போகலாம். பாடலாம். வா கமலா. கமலா, வந்துட்டீங்களா? நீங்க போன அன்னைக்கு ராத்திரி 2 பேர் இங்க கொள்ளடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வாட்ச்மேன் தான் எல்லாத்தையும் காப்பாத்தினாரு. இனிமே என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. துணைக்கு உங்க அப்பா அனுப்புறேனே. நான் வர்றதுக்குள்ள இதெல்லாம் நடந்து போச்சுங்க மாப்பிள்ள. கமலா, அவங்கள பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியுமா? பாதி முகத்தை துணியால மூடி இருந்தாங்க, அதனால சரியா தெரியல. அப்போ வாட்ச்மேன் கந்தசாமிக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுங்க. எங்க அப்பா இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சாரா? நீ வாட்ச்மேன் கந்தசாமியோட மக பாபு நான் தான். எங்க அப்பா அம்மாவை உங்க கொன்னதுக்கு காரணம் எனக்கு இப்போதாங்க புரியுது. என்னது? உங்க அப்பா அம்மா கொல்லப்பட்டாங்களா? ஆமாங்க பாபு. 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச உடனே மகனை அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொன்னாரு. நீ அவங்களோட அஸ்தியை கரைச்சிட்டு வந்து நிக்கிறியே. பாபு, என் குடும்பத்தை காப்பாத்தினதால உன் குடும்பம் அழிஞ்சிருக்கு. அதனால உன் லட்சியத்துல எனக்கும் பங்குண்டு.
கொண்டாங்க. நல்லா கவனிச்சுக்க. நான் எப்படி சொல்றனோ அப்படி குறி பார்த்து சுடு. நான் போய் தொப்பி வச்சுட்டு வரேன். Come on, boy. Come on. Ready? 1, 2, 3. Yeah! Very good, very good. Come on. Next. பாபு எங்க? பாபு அதோ. ஒரே குண்டுலதான் அந்த பாட்டில் அடிச்சிட்டியே, மறுபடியும் உடைஞ்சு போற பாட்டிலுக்காக ஏன் 5 குண்டு வேஸ்ட் பண்ணினேன்? மன்னிச்சுக்கங்க ஐயா, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இந்த இடத்துல உன் எதிரி இருந்திருந்தா உன் கதி என்ன ஆகும்? தப்புதான். இப்ப சொல்றேன், ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ அனாவசியமா ஒரு குண்டு கூட செலவழிக்க கூடாது. அது ஆபத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஜாக்கிரதை. பாபு, புறப்படலாமா? மன்னிச்சிடுங்க, தேவைப்பட்ட உங்க உதவியை நாடி வருவேன். தப்பா நினைக்காதீங்க. ஆசீர்வதி. பாபு, நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் வரேன். பாபு, உனக்கு குதிரையும் நாய் மட்டும் இல்ல, தெய்வமும் துணையா வரும். புறப்படு. வரேன். வரேன் ஐயா. தத்துவத்தை நம்படா, அதன் சக்தியே உனக்கு தரும் தெம்படா. புறப்படடா தம்பி, புறப்படடா. தர்மம் பூமியில் என்றும் நிலையாய் வாழ புறப்படடா. புறப்படடா தம்பி, புறப்படடா. தர்மம் பூமியில் என்றும் நிலையாய் வாழ புறப்படடா. புறப்படடா தம்பி, புறப்படடா. புறப்படடா தம்பி, புறப்படடா. புறப்படடா. தந்தை குருவான போதிலும் அண்ணன் தம்பி தங்கை உறவினர்களாயினும், தாய் தந்தை குருவான போதிலும் அண்ணன் தம்பி தங்கை உறவினர்களாயினும், தவறு செய்தால் தண்டித்தே ஆகணும் தம்பி, தவறு செய்தால் தண்டித்தே ஆகணும். இதை சபதமாக நீ ஏற்று வாழணும், இதை சபதமாக நீ ஏற்று வாழணும்.
புறப்படடா தம்பி புறப்படடா, தர்மம் பூமியில் என்றும் நிலையாய் வாழ புறப்படடா. புறப்படடா தம்பி புறப்படடா, புறப்படடா தம்பி புறப்படடா, புறப்படடா. சத்தியமே பேசியதால் தாழ்ந்தவர் யார், அசத்தியத்தால் இவ்வுலகில் வாழ்ந்தவர் யார். சத்தியமே பேசியதால் தாழ்ந்தவர் யார், அசத்தியத்தால் இவ்வுலகில் வாழ்ந்தவர் யார். வெற்றி தந்து வாழ்த்துமடா சத்தியம், வெற்றி தந்து வாழ்த்துமடா சத்தியம், அது வீணர்களை வீழ்த்துமடா நிச்சயம், அது வீணர்களை வீழ்த்துமடா நிச்சயம். புறப்படடா தம்பி புறப்படடா, தர்மம் பூமியில் என்றும் நிலையாய் வாழ புறப்படடா. புறப்படடா தம்பி புறப்படடா, புறப்படடா தம்பி புறப்படடா, புறப்படடா.